வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் எண்ணெய், 1.5 கப் நெய், இது ரெண்டையும் சேர்த்து சூடு பண்ணிக்க போகிறோம். இன்னொரு பாத்திரத்தில் 2.5 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து அதை சூடு பண்ண போகிறோம். சர்க்கரை கரைஞ்சி கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம 1 கப் கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக கடலை மாவை சேர்த்து நம்ம கட்டி இல்லாமல் இதை கரைச்சிக்கணும். கட்டி இல்லாமல் கரைஞ்சதும் மறுபடியும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து மறுபடியும் கலந்துக்கிறோம். கடலை மாவு ஃபுல்லாக உங்களுக்கு கட்டி இல்லாமல் கரைஞ்சதும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சூடான நெய்யை இதில் சேர்த்துக்க போகிறோம். நெய்யை கடலை மாவோட நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். கொஞ்ச நேரம் இப்படி கலந்ததும் மறுபடியும் சிறிது நெய்யை எடுத்து இதோட போட்டு நல்லா கலந்துக்க போகிறோம். நெய் கலந்ததும் கடலை மாவோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் கடலை மாவுலேருந்து வெளியே கக்கி வர வரைக்கும் நம்ம இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். நெய் கடலை மாவுலேருந்து பிரிஞ்சு வரும்போது ஏற்கனவே நெய் தடவி வச்சிருக்கிற ஒரு பாத்திரத்தில் இதை அப்படியே நம்ம ஊற்றிடுறோம். மைசூர் பாக் லேசாக ஆறினதும் நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். மிக மிக சுவையான இனிப்பான மைசூர் பாக் தயாராகிருச்சு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.